ஐயனார் துணை சரியில்ல. டுடே பேசல்ல நம்ம நிலா இருந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யாவும் நிலாவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை மட்டும் பண்ணி முடித்தா நம்ம கம்பெனிக்கு பெரிய லாபம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் நிலா இது எல்லாமே உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசிகிட்டு இருக்கிற போது நிலாவுக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது. இதுவே இருந்துட்டு, "நிலா ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்னன்னு தெரியல. ஒரு மாதிரியா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "என்ன நிலா வாமிட் பண்ணிகிட்ருக்க? சாப்பிட்டது எதுவும் செட் ஆகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. "அப்படிலாம் எதுவுமே இல்லையே. நான் நல்லா தானே சாப்பிட்டேன். சாப்பாடு எப்படி செட் ஆகாம போகும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. "பேசாமல் நீ போய் டாக்டரை பார்க்குறது தான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "என்ன திவ்யா பேசிகிட்ருக்க? டாக்டரை போய் பார்க்கணுமா?" "ஆமாம் நிலா, நல்லா தான் இருந்தேன். திடீர்னு வாமிட் எடுக்கிற. என்ன விஷயம்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுது. அது மட்டும் கிடையாது. இப்போ தான் உனக்கு மறுபடியும் கல்யாணம் ஆகி வாழ்க்கையை தொடர்ந்துருக்கீங்க. அதனால் ஏதாவது ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கலாம்ல." அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா இருந்துட்டு, "என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? நான் உண்மையாக தானப்பா பேசுகிறேன்." அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவும் டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. டாக்டர்கிட்ட அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்கிறாங்க. அதை வச்சு ஸ்கேன் பண்ணால் அவங்க கன்சீவாக இருக்காங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.